அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு அருகே கார் மோதியதில் 5 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு அருகே கார் மோதி 5 பெண்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இன்று செங்கல்பட்டு மாவட்ட மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற சாலை விபத்துல அந்த பகுதியில சாலையை கடக்க முயன்ற 4 பெண்கள் அந்த விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. பையனூர் சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் பழைய மாமல்லபுரம் சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்குவதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சாலை விபத்து அந்த பகுதி மக்களை மிகுந்த சோகத்தை உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம் சாலையில பையனூர் அருகே சாலையை கடக்க முயன்ற 5 பெண்கள் அந்த பகுதியில வந்திருக்கக்கூடிய கார் கட்டுப்பாட்டை இழந்து மிக அதிவேகமாக வந்த நிலையில அவர்கள் மீது மோதியதில் சம்பவ இடத்திலே அவர்கள் 5 பேரும் உயிரிழந்தது அந்த பகுதியை ஒரு சோகத்தில் உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கலையும் அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.